ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் ஜீரா ரைஸும் அதுக்கு காம்பினேஷனாக பீஃப் டோஸ்ட்டும் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட காம்பினேஷன். சாப்பிட்றதுக்கு ஒரு லைட் ஃபுட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பீஃப் வந்து ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். அது வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமேட்டு தண்ணி இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி தான். நான் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்ற மறந்துட்டேன். அதனால் ஒரு மிக்சர் ஜாரில் 20லேருந்து 25 போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இந்த பீஃபில் கலந்துட்டு இதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம 10லேருந்து 12 போல் விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா என்னோடய குக்கரில் இவ்வளோ விசில் விடணும். இப்போ உங்களோட குக்கரில் எந்த அளவுக்கு வரணுமோ அந்தளவுக்கு நீங்கள் விட்டுக்கலாம். நீங்கள் வந்து பீஃப் சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் மட்டனில் கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா விசிலுக்கு வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இது தண்ணி ஆட்டம் தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து திரும்பவும் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் மீட் நல்லா குக்காகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு பேனில் வந்து அந்த பீஃபை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்பவும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா சுண்ட விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ரெடியாக இருக்குது. இதை நம்ம வந்து ஊற்றிட்டு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமேட்டு நம்ம மிச்சம் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது ஏன் இந்த கலரில் இருக்குன்னா கரம் மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது அந்த கலரில் இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அதையவே கலந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிளாக முடிஞ்சிடும். அதுக்கு பார்த்திங்கன்னா நெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த சாப்பாடுக்கு 2லேருந்து 3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு 2 3 கிராம்பு, 2 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணி பொரிய விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா என்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 5-6 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பெருசாக காரம் அடிக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ அரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் இது. நீங்கள் எவ்வளோ அரிசி ஊற வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இந்த பீஃபும் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி இந்தளவுக்கு திக்கனாகி வந்திருக்கு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இந்த ஆனியன் வந்து குக் ஆகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீஃப் டோஸ்ட்டுக்கும் ஜீரா ரைஸ்க்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. நம்மளோட சேனலுக்கு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவ்வளோதான், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.